ஃப்யூச்சருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடாவோ இல்லை ஒர்க் ரிலேட்டடாவோ ஏதாவது பிளான் இருக்கா? நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸில் நான் இந்த இடத்துல இருக்கணும், இல்லை நான் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு நான் லாங் டேர்ம் கோல் வச்சேன்னா எனக்கு பேர்ன் அவுட் ஆகிடுது. நான் லாங் டேர்ம் கோலே நான் வைக்கிறது இல்லை. சரி, ஷார்ட் டேர்ம் கோல்னா அடுத்த 6 மாதம்னா எனக்கு வந்து இப்போ 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 நான் ஆக்சுவலி மே வச்சேன். ஆக்சுவலி நான் மேக்குள்ளே வந்து நான் 100K போகணும்னு வச்சேன். லைக் இப்போ 94 சம்திங் இருக்குது, 95 கிட்ட இருக்குது. பட் அதான் இப்போ அது அச்சீவ் பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்துட்டு இன்னும் ஐஆர்எல் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆக்சுவலி அடுத்த ஜான்வரி வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. அது அடுத்த ஜான்வரி நான் ஆக்சுவலி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஆள் தேவை, டீம் தேவை, அது ஒன்று இருக்குது. மற்றபடி அதான் லைக் புது கண்டென்ட்டு யாரும் பார்க்காதது, எனக்கும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே புதுசாக இல்லை. சரி, ஐஆர்எல்னால் எவ்வளோ ஹவர்ஸ் போகிற மாதிரி? இதுக்கு நீங்கள் 5-6 ஹவர்ஸ்ன்னு போயிட்டுருக்கீங்க. ஐஆர்எல் பண்ணும்போது அதுக்கு எப்படி பிளான் வச்சுருக்கீங்க? சொல்ல மாட்டேன். இல்லை ப்ரோ, ஜஸ்ட்டு ஒரு 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 இது மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொரு மாதிரினா வந்து எதான ஏதான ஒரு புது இடத்துக்கு போகிறது, இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போய் இப்போ விஜய் சேது பண்ணுறாங்க, அவங்க வீடியோ பண்ணுறாங்க. ஐஆர்எல் யாரும் பண்ணல. நம்ம ஊரில் ஐஆர்எல் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது நம்ம ஊரில். இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குது, க்ரௌட் எதான ஆச்சுன்னா பிரச்சனை, இல்லை வந்து டிவைஸ் எடுத்துன்னு எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சில இடத்துக்கு போனால் கேமரா ஆஃப் பண்ணுவாங்க. நாங்கள் ஆக்சுவலி மெரினா மால் வந்து போனோம். மெரினா மால் எல்லோரும் விலாக்லேருந்து எல்லாமே போட்டுக்கிறாங்க. நாங்கள் எத்தனையும் கையில் ஃபோன் கேமரா வச்சுன்னு போகிறோம். ஆஃப் த டிவி அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கு செக்யூரிட்டி, நாங்கள் உள்ளே போயிட்டோம், யாரும் எதுவும் கேட்கல, கடைக்காரன் எதுவும் சொல்ல, யாரும் எதுவும் சொல்ல, செக்யூரிட்டி சம்மந்தமே எல்லாம் ஆஃப் த டிவிங்கிறாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் அது பண்ணணும்? அந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது மற்றபடி வந்துட்டு ஐஆர்எல் பிளான் பண்ணி வச்சுக்கன்னா ஒரு 2-3 பிளான் பண்ணிருக்கோம். இப்போ ஆக்சுவலி ஒண்டர்லா ஐஆர்எல் போகலான் இருக்கோம். ஒண்டர்லா கிட்ட பேசணும், பட் அது அவங்க சில இந்த ரெஸ்பான்ஸ் வரல. அப்படின்னா என்ன கை காசு போட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி டிவைஸ் பிரச்சனை இல்லை, அவங்க ஏடிடி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதான், அப்போ நெக்ஸ்ட்டு ஐஷோ ஸ்பீடாக வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு போகாதீங்க, ஏன்னா வந்து எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. பட் அது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால நான் இல்லை எக்ஸ்பெக்டேஷன்றதை விட இப்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத ஒருத்தங்க பண்ணிகிட்ருக்கான்னும் போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தோணும்ல, இப்போ இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமில் யாரை பார்த்து இவங்க இந்த மாதிரி இவன் நல்லா பண்ணிருக்கான், இல்லை இவன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா? இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ஸ்பயர்னு சொல்லலாம். இல்லை எனக்கு பார்க்க பிடிக்கும்னா நான் தமிழில் யாரையும் பார்க்க மாட்டேன், நோ அஃபென்ஸ். எனக்கு தெரில, என்னோடய ஹியூமர் வந்து தமிழில் உட்காரல எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்தா சும்மா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் இருப்பாங்களே, தெரிஞ்ச யூடியூபர்ஸ், அவங்களுக்கு மட்டும் சும்மா போய் பார்ப்பேன், ஹாய் போடுவேன், 5 நிமிஷம் இருப்பேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். மற்றபடி வந்து பார்த்தா ஆக்சுவலி எக்ஸ்கியூசின்னு ஒருத்தன் இருப்பான், ஃபாரின் ஸ்ட்ரீமர், அவன் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மன் கோல்டுன்னு ஒரு ஸ்ட்ரீமர் தான், பட் ஸ்ட்ரீம் பார்க்க மாட்டேன், யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்ப்பேன், அவ்வளோதான். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி நான் பார்ப்பேன். இப்போது அப்படி பார்க்குறீங்க அப்படின்னும்போது லைக் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் இப்போ நோன் ஃபேஸு டக்குன்னு சொல்லணும்னா யாரை கேட்டாலும் ஐஷோ ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களே, அப்போ நீங்கள் ஐஷோ ஸ்பீட் பற்றி எதுவும் பார்க்க மாட்டீங்களா? அவரோட வீடியோ எதுவும் பார்க்குறது கிளிப்ஸ் தான் பார்ப்பேன். நிறைய பேர் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஐஷோ ஸ்பீடுக்கு. அதாவது ஸ்ட்ரீமிங் பற்றி தெரியாதவனுக்கு ஐஷோ ஸ்பீட் சொன்னால் கூட தெரியும். ஏன்னா அவன் வந்து ஜென்ரலாக மாறிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஜென்ரலாக மாறிட்டான், எல்லாருக்குமே தெரியும். காய்ஸ் நெட் கேட்டிங்கன்னா தெரியாது நிறைய பேருக்கு, ஆனால் ஐஷோ ஸ்பீட் கேட்டால் தெரியும். ஸோ ஏன்னா வந்துட்டு அவன் ஜென்ரலாக வந்துட்டான், ரீலு, ஷார்ட்ஸு, வீடியோஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டான். பட் எல்லாருமே வந்து ஸ்ட்ரீம் பார்ப்பாங்களான்னா தெரியாது, எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்ப்பாங்க ஸ்ட்ரீமு, சில பேர் வீடியோஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி ஐஷோ ஸ்பீட் நான் பார்ப்பேன், ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷம். ஏன்னா வந்து தெரில, எனக்கு அது பார்க்க இது பொறுமை இல்லையா என்ன இழவுன்னு தெரில. நான் ரீல் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி தான் பார்ப்பேனே தவிர மற்றபடி மோஸ்ட்லி நான் வந்து எல்லாருமே வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஆனால் யூடியூப்லேயே தான் இருப்பேன் நான். ஏன்னா அவங்களாம் ட்விட்ச்சு அப்படின்னு ஸ்ட்ரீம் போடுறாங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் ஆஸ்மன் கோல்னா அவங்க வந்து ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் போடுறாங்க. எப்போயான் ட்விட்ச்சில் போய் ஸ்ட்ரீம் பார்ப்பேனே தவிர மோஸ்ட்லி வீடியோஸ் தான். வீடியோஸ் பார்த்து வரவங்க தான் நான். பட் ஆனால் நான் டிப்பிக்கலாக நான் ஸ்ட்ரீம் பார்க்குற பர்சன் கிடையாது. நீங்கள் அப்படி அவங்க ட்விட்ச்சில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் மல்டி ஸ்ட்ரீம் பண்ணலாம். லைக் ஒரே டைமில் யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி, ட்விட்ச்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணலாம்ல? அது தெரில. நான் இந்தியானா யூடியூப் தான். இல்லை அப்போது ட்விட்ச் வந்து இங்கே பெருசாக பாப்புலர் இல்லை, ஸ்ட்ரீமிங்க்கும் பாப்புலர் இல்லைன்றீங்களா? இந்தியாவில் வந்து ட்விட்ச் வேலையே ஆகாது. இந்தியாவில் யூடியூப் தான். யூடியூப்பில் தான் மெஜாரிட்டி ஆடியன்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாவில் தான் நிறைய பேர் இருக்கானுங்க. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் வந்து யூடியூபுக்கு டிராஃபிக் கொண்டு வரதே கஷ்டம். வருவாங்க, பட் லைக் யாரும் லைவ் பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் இன்ஸ்டாவில் என் ரீலை பார்க்குறான்னா அவன் ரீலை பார்த்துட்டு ஒரு தாட்டில் இருப்பான். அவன் லைவுக்கு வந்தானா லைவ் அப்படி இருக்காது. லைவ் 5 மணி நேரம்,
5 மணி நேரத்துலேருந்து நான் ஒரு போர்ஷனை தான் காமிப்பேன் அவனுக்கு. ஸோ அது அவனுக்கு பிடிச்சிருக்கும். பட் ஆனால் எல்லாருமே லைவ் பார்க்க மாட்டாங்க. ப்ரோ நான் ரீல் மட்டும் தான் ப்ரோ பார்ப்பேன், லைவ் பார்க்க மாட்டேன், பட் ரீல் பார்ப்பேன் நான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி டிராஃபிக் வராது. ஸோ அதுவே வந்து கஷ்டம் போச்சு. நான் வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம்லாம் போட்டு அது வேலை ஆகாது. முன்னாடி டிக்டாக் இருந்துச்சு இந்தியாவில். டிக்டாக்ல ஆக்சுவலி போடலாம், டிக்டாக்ல ஆக்சுவலி லைவும் போடலாம், ரீலும் போடலாம். அது ஆக்சுவலி வந்து பாப்புலர் ஆகும். பட் இந்தியாவில் டிக்டாக் கிடையாது இப்போது. அப்போ இப்போது யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாவில் இல்லை ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரீம் பண்ணுறது பண்ணலாம். நீங்கள் இப்போ அங்கே பண்ணுறது நீங்கள் இங்கே டேரெக்டாக நீங்கள் நைட் இங்கேயும் பண்ணால் இதுலேயும் ஒரு டிராஃபிக் உங்களுக்கு வரும்ல. இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் 100K எடுக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 330K இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் அங்கே இன்ஸ்டாவில் பண்ணுற யூடியூப்பில் பண்ணுற ஸ்ட்ரீமை இப்போது ஓபிஎஸில் ஒரு ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் அதுவே கட் பண்ணி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதில் நீங்கள் அது போட்டு இங்கே ஒரு லைவ் போகிற மாதிரி வச்சு அது கமெண்ட்ஸ் மட்டும் இங்கே வர மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அது பண்ணலாம்ல. அது பண்ணலாம். பட் என்னன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ மற்ற யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, லைக் அதாவது நான் சொல்கிறது ஃபாரின் யூடியூபர்ஸ், அவங்க ட்விட்சில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க, டிக்டாக்ல ரீல் போடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஈச் பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, ரீல் இன்ஸ்டாவில் போடுறது போடுவோம், ஸ்டோரி போடுறது போடுவோம். மற்றபடி நான் அதுவும் இல்லாமல் நான் லைவ் போடுறேன்னு நான் ஸ்டோரியே போட மாட்டேன் ஆக்சுவலி. நான் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 5-6 வாட்டி தான் வந்து இன்ஸ்டாலே வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் லைவ் போடுவேன், இந்த டைமில் லைவ் போடுறேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு. அது என்னன்னா எனக்கு வந்து எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில. எனக்கு வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அவனுக்கு பிடிச்சா அவன் வரப்போகிறான். நான் பயோவில் லிங்க் வச்சுருக்கேன், அவன் பிடிச்சா அவன் வரப்போகிறான். மற்றபடி வந்துட்டு நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் போடுவோம். அது வந்து யூடியூப் எக்ஸ்க்ளூசிவ் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அது ஏன்னா வந்து இப்போ ட்விட்சில் வந்து போடலாம், அதில் மானிட்டைஸ் பண்ணுறது கஷ்டம், அதில் ஆடியன்ஸ் பேஸ் இல்லை. இப்போ இன்ஸ்டாவில் போடலாம், இன்ஸ்டாவில் போடுறது வந்து அந்த வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் உங்களால் நிறைய கண்டென்ட் வைக்க முடியாது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கேம் ஆடுறேன்னா லெஃப்ட் ரைட்டு கட் ஆகிடும், சென்டர் மட்டும்தான் இருக்கும். வெப்கேம் வைக்கிறேன்னா அது சென்டர் மட்டும்தான் இருக்கும், சைடில் இருக்காது. இப்போ நான் ஏஞ்சி போய் ஏதான ஒரு கண்டென்ட் பண்ணுறேன்னா எதுவும் பண்ண முடியாது. அதில் அவங்களுக்கு தெரியாது, வெறும் சேர் மட்டும் தான் தெரியும் அங்கே நடுவில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட். எனக்கு வெர்டிக்கல் ஃபார்மேட்லாம் எனக்கு தெரியல. ஆனால் யூடியூப்லேயே ஆக்சுவலி இப்போ வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் நீங்கள் லைவ் போடலாம். ஆமாம் இருக்குது, அது நோட் பண்ணோம். ஸோ அதனால தான் சரி, அது நீங்கள் அப்படி மல்ட்டியாக பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இல்லைனா எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் இன்ஸ்டாலையும் லைவ் பண்ணலாம்ல. ஃபார் அது வரைக்கும் போனதில்லை, தெரில. அது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு யூடியூப் மட்டும் தான்.